வணக்கம். மரத்தடி பஞ்சாயத்து சார்பா தோழர் அவர்களை வரவேற்கிற சிறப்பாக இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை பத்தி இதை கலந்து பேசுறதுக்கு சமூக ஆர்வலர் ஹாஜி முகமது அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் தோழர் அவர்களே. வணக்கம் வணக்கம். மரத்தடி பஞ்சாயத்து டிவியில கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நடக்கிற நாட்டு நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அமைச்சர் கூட்டம் வந்து தளபதி விஜய் அவருடைய தலைமையில் இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட்டியிருக்காங்க. ஆமா. அதுல முக்கிய முடிவுகள் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆமா. இதை பத்தி உங்களுடைய கருப்பு? நல்ல முடிவு. பத்திரப்பதிவு துறையில ஆன்லைன் மூலயமா பத்திரத்தை பதிவு பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து சிறப்பு தரிசனம் வந்து ஆன்லைன்லயும் பதிவு பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்காடியில வந்து பாக்கெட்லயே வந்து பொருள் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு வரவேற்கத்தக்க திட்டமா இருக்கு. இந்த திட்டம் வந்து மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய வகையில இருக்குதா நீங்க நினைக்கிறேன். சொல்றீங்க? ஆமா. இது கடந்த கால ஆட்சிக்கும் இப்ப உள்ள ஆட்சிக்கும் உள்ளது டிஃபரெண்ட் எப்படி இருக்குது பாக்குறது உங்களுக்கு? கடந்த கால ஆட்சி வந்து மக்களுக்கு சேவை செய்யற ஆட்சியா இல்ல. கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி வரல கொள்ளடிக்கிறதா தான் இருந்தாங்க. அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற வரவே இல்லை. போனா சம்பாதிக்கலாம், பல கோடி சுற்றிடலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், சின்ன வீடு வச்சுக்கலாம், இப்படிதான் இருந்தாங்க. இவங்க இதுக்கு மாற மக்களுடைய அரசு மக்களுக்கு எல்லா திட்டங்களும் போய் சேரணுங்கிற ஒரு இதுல இவங்க செயல்பட்டு வராங்க. ஆனா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அரசா தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ வந்து செயல்பட்டு வராங்கிறது உங்களுடைய கருத்து? ஆமா. மக்களுடைய கருத்து இதான் நீங்க சொல்றீங்க? மக்களுடைய கருத்து இதுதான். இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர் வந்து 3 மாதத்துல இந்த ஆட்சி வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றாரு. அதோடைய உண்மையான காரணம் என்ன? என்ன காரணம்னா, அவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பல கோடி கொடுத்தாங்க, ஜெயிச்சு அந்த பணத்தை வசூல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. முடியல, வயிற்றறியுது. அவங்க போகிறாங்க. என்னதான் கும்மான்னு போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த தீனா மூனா காணாவ ஏற்றுக்க போறது கிடையாது. அதுக்கு உதாரணமா சொல்லுவீங்க, குளத்தூர் தொகுதியிலே அந்த தீனா மூனா காண தலைவரையே தோக்கடிச்சாங்க. இதை புரிஞ்சுக்கிறவங்க தோக்கடிச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குப்படி செயல்பட்டா நல்லது. அப்ப மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதை விட்டுவிட்டு நல்லாட்சி செய்யற இந்த அரசை குறை சொல்றதுல மீண்டும் மீண்டும் தன் இது யானை வந்து தன் மேலேயே சேத்தவாரி பூசிக்கிற மாதிரி ஆயிடும். இது ஒரு விதமான ஆளுங்கட்சி மீதுல ஒரு பொறாமல் நீங்க சொல்றீங்க? ஆமா. பொறாமையின் காரணமா தான் எதிர்கட்சி இந்த மாதிரி குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க. சில இடங்கள்ல கரண்ட இவங்க ஆளை விட்டு கரண்ட கட் பண்ண சொல்றாங்க. இப்படி எல்லாம் செய்யறாங்க. என்ன செஞ்சாலும் மக்கள் பொதுமக்கள் பரவாயில்ல பேசுகிறாங்க. என்ன செஞ்சாலும் மக்கள்கிட்ட இவங்களுடைய பொய்ப்பு தலாட்டம் எடுபடாது. இப்ப வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு தொகுதியில கூட மேயர் தொகுதியில ஜெயிக்க முடியாது. அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியுடைய ஒரு தலைவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன? அதாவது அவங்க அப்படியே திருப்பி வச்சுங்க. அவங்க இந்த மாநகராட்சியில 26 இடமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு மாநகராட்சியா பிடிப்பாங்களான்னு அவங்க நினைச்சுக்கிட்டோம். மதிப்பிற்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா கூட இன்னைக்கு எதிர்கட்சிக்கு சவால் விட்டுருக்காரு. ஆமா. அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஆமா. அவருடைய செயல்பாடும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு. விளம்பர மக்களா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, நிர்வாக மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு நபரா தான் இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவருடைய செயல்பாடை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவரு சிறப்பா செயல்படுறாருங்க. அவர் இளைஞர்கள் இது பண்ணுங்கிறாரு. அண்ணல் அம்பேத்கர் எழுதுற சட்டப்படி மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் விஜயும் எல்லா மந்திரியும் கூப்பிட்டு கரெக்டா அந்தந்த துறையில போய் என்னென்ன ஊழல் நடக்குது, மக்களுக்கு போகுதா என்னங்கிறது உத்தரவு போட்டிருக்காரு. அதுபடி எல்லா மந்திரிகளும் இன்னைக்கு நேரம் அந்த துறையில போய் அந்த துறையில களை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல உள்ள அமைச்சர்கள் எல்லாம் சிறு வயசா இருந்தாலும் செயல்பாடுகள் வந்து முன்னேற வேகத்துல. ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாம் களை வளர்ந்துச்சுன்னா அந்த பயிர் வளராது. இப்ப இருக்கிற மந்திரிகள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த களை எடுத்து அந்த பயிர் செழிப்பா
வளர்ற மாதிரி மக்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் நேரா போய் சேர்ற மாதிரி செயல்படுறாங்க. சிறப்பான ஆட்சி. ஆனா தமிழக முதலமைச்சர் வந்து எந்த விளம்பரத்தையும் விரும்பாத மக்களுக்கு நல்லது ஆமா, தெரிஞ்சா போதுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்படுறாரு. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, ம், இவங்க அவர்களே இவர்கள்னு 2 மணி நேரம் பேசுறதுல ம். 5 நிமிஷம் பேசணும், கருத்தா பேசணும். இந்த 5 நிமிஷம் பேசணும், மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கிற கடமையில அவரு செய்யறாருங்க. செயல் தான் செயல்ல காட்டணுங்கிற முடிவு இருக்காங்க. முடிவுல இருக்காரு. ஆமா, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்பு மாண்புமிகு ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஆணிவரா இருக்கிறாங்கன்னு ஆ- நினைக்கிறீங்க? ஆமா. ஆளுநரா இருக்காரு. ஒரு அனுபவம் உள்ளவரு. இளைஞர்கள்லாம் அனுசரிச்சு போறவரு. வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த துறையில ஏற்கனவே இருந்த ஆட்சி என்னென்ன பண்ணிருக்குங்கிறத களை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வராங்க. மரத்திரு பஞ்சாயத்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.